இந்த அரசாங்கம் ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அரசாங்கமாக இருக்கிறது. அவர்களுடைய நிதியில சர்சார்ஜ் அண்ட் செஸ் மூலமாகவே எல்லா வரியும் வாங்கி அதை மாநிலங்களோடு பங்கெடுப்பது கிடையாது, பங்கு கொடுப்பது கிடையாது. அதைத்தான் இங்கே ப்ரொஃபஸரும் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது எலெக்ஷன் கமிஷன்ல ஒரே ஒரு கமிஷனர் தான், அதாவது சீஃப் கமிஷனர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஒரு கமிஷனர் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஒரு கமிஷனர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் கேவைசி பண்றாங்க, எது டிஜிட்டலா வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. ஆனா 22,000க்கு குறைவாக உள்ள தேர்தல் பத்திரத்தை கணக்கை கொடுங்க, யார் அதற்கு பணம் செலுத்தினார்கள், யார் அதோட பெனிஃபிஷரி டீட்டெயிலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்கன்னா அதை நாங்கள் டேலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 4 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்து உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பியூரோக்ரஸியை வச்சிருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கீமை மத்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்களோ இல்லை மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அரசியல் கட்சியோ சொல்லியிருக்காங்களா? இவங்க கொடுக்குற சப்சிடி இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு நல்லா தெரியும், பிஎம் ஹவுசிங் ஸ்கீம் நல்லாவே எனக்கு தெரியும். அதில் ஒரு 2 லட்ச ரூபாய் என்னமோ கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்காவது இன்னைக்கு இருக்கிற செங்கல் ஜல்லி கம்பி விலையில 2 லட்ச ரூபாயில வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தனியாக நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட். வாரிசு அரசியல் ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட். கோபல்ஸோட ப்ராபகண்டா மிஷினா நான் மோதியை பார்க்குறேன், ஒரு நல்ல ப்ராபகண்டா மிஷினா பார்க்குறேன். பிஜேபியோட ப்ராபகண்டா, மோதியோட ப்ராபகண்டா என்பது பொய் பிரச்சாரம். 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னது பொய் பிரச்சாரம். இங்கே ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது. ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு சீனியர் கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி ரிசைன் பண்ணுறாங்கன்னா எதற்காக ரிசைன் பண்ணுறாங்க? ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது கொடுத்துருப்பாங்க, என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. அதை பற்றி அரசாங்கம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இப்பொழுது புதிதாக திருத்தப்பட்ட சட்டத்தின்படி பிரதம மந்திரி அவர் நியமிக்கும் ஒரு கேபினட் மந்திரி, அது உள்துறை அமைச்சரை அவர் நியமிப்பார். எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர், உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் இந்த 3 பேரும் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலை இருக்கிறது. இது கூட்டம் நடத்தாலும் ஒன்று தான், நடக்காட்டியும் ஒன்று தான். ஏன்னா கவர்மெண்ட் will always have a majority of 2:1. ஏன்னா பிரதம மந்திரியும் ஒரு கேபினட் மந்திரியும் இருக்கிறதுனால இது ஒரு மேர் ஃபார்மாலிட்டி தான். இப்பொழுது எலெக்ஷன் கமிஷன்ல ஒரே ஒரு கமிஷனர் தான், அதாவது சீஃப் கமிஷனர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஒரு கமிஷனர் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஒரு கமிஷனர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு. தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. மிகவும் வேதனை அளிக்கிறது. அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்தது, இந்த எலக்டோரல் பாண்டோடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போல்லாம் ஃபோன் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க. நீங்கள்லாம் ஒரு சின்ன பேங்க்கில் போனாக்க எதுக்கு எடுத்தாலும் கேவைசி பண்ணுறாங்க, எது டிஜிட்டலாக வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் 22,000க்கு குறைவாக உள்ள தேர்தல் பத்திரத்தை கணக்கை கொடுங்க, யார் அதற்கு பணம் செலுத்தினார்கள், யார் அதோட பெனிஃபிஷரி டீட்டெயிலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்கன்னா அதை நாங்கள் டேலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 4 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்மளோட பேங்க்ல போய் பேலன்ஸை கேட்டோம்னா என்ன, மேனேஜர் போய் என்ன சேஃபை திறந்து நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒரு ரூபாயா எண்ணியா நமக்கு பேலன்ஸ் சொல்றாரு. அந்த மாதிரி விசித்திரமா இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 பிரான்ச்சுக்கு மேல இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலேயே அதிக பெரிய வங்கி. எல்லா டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடி வருஷம் செலவு பண்றாங்க. சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு 22,000 டிரான்சாக்ஷன் டீட்டெயில் கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பேசும்பொழுதே உச்சநீதிமன்றத்தில் அது அந்த அவருடைய அஃபிடவிட்டை அவருடைய பெட்டிஷனை இப்போ ஹியரிங் வந்திருக்கு. என்ன உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்து உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதைத்தான் பல அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார். முன்னாள் தேர்தல் அதிகாரிகளெல்லாம் இதை தான் சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது. ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் டீஸ்டபிளைஸ்டு பொசிஷனில் இருக்குது. இந்த டேட்டா வேற வரல. அப்புறம் நாங்கள் ஜெயிச்சா கான்ஸ்டிடியூஷனை மாற்ற போகிறோம் என்று சொன்ன ஒரு அபாயகரமான நிலையில் இருக்குது. அதற்கு மேலாக இந்த அரசாங்கம் ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அரசாங்கமாக இருக்கிறது. அவர்களுடைய நிதியில சர்சார்ஜ் அண்ட் செஸ் மூலமாகவே எல்லா வரியும் வாங்கி அதை மாநிலங்களோடு பங்கெடுப்பது கிடையாது, பங்கு கொடுப்பது கிடையாது. அதைத்தான் இங்கே ப்ரொஃபஸரும் சொல்லியிருக்காங்க. செஸ் சர்சார்ஜ் மூலமாக நீங்கள் டாக்ஸ் போட்டிங்கனாக்க அதை மாநிலங்களோடு பங்கிடுவது தேவையில்லை.
நேரடி டேக்ஸ் போட்டால் தான் மாநிலங்கள் வந்து பங்கிட வேண்டும். ஆனால் அதிக அளவில் செஸ் சர்சார்ஜ் வாங்குவதால் மாநிலங்களோட உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. இதையெல்லாம் மையமாக வைத்து தான் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது. அதனால் இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய மாநிலங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சட்டம் இட் இஸ் லீகல், வெதர் இட் இஸ் மாரல் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ. பல விஷயங்கள் சட்டப்படி நடக்கும், ஆனால் அது தார்மீகமாக நடக்கிறதா இல்லையான்னு தெரியாது. இயேசுவை சிலுவையில் சாத்தினது கூட சட்டப்படி தான். சட்டப்படி ஒரு ரோமன் கோர்ட் வந்து பாண்டஸ் பிலேட் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை வந்து க்ரூசிஃபை பண்ணணும்னு சொல்லி க்ரூசிஃபை பண்ணாங்க. ஆனால் அது சட்டப்படி அன்னைக்கு ரோமன் சட்டப்படி கரெக்ட். பட் இஸ் இட் மாரலி கரெக்ட்? இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த புது எலெக்ஷன் கமிஷன் செலெக்ஷன் ரூலில் இன்டர்ஃபியர் பண்ணல. அந்த புது ரூல் படி ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் சூஸ் பண்ணுற கேபினட் மினிஸ்டர் அது ஹோம் மினிஸ்டரை சூஸ் பண்ணியிருக்கார். எதிர்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டில் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடர், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் 3 பேர். ஆனால் இது ஃபார்மாலிட்டி தானே. த மெஜாரிட்டி இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் 2-1 இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட். அதனால் கவர்மெண்ட் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை தான் அவர்கள் நியமிப்பார்கள். அதனால் இந்த கூட்டம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான். டிசென்ட் நோட் வேணால் எழுதலாம் எதிர்கட்சி தலைவர், அவ்வளோதான். தமிழக அரசு செயல்படுத்தினாலும் நிதி பகிர்வு வந்து உரிய நிதி கொடுக்கலன்னு சொல்லி பட்ஜெட் மூலமா கூட தெரிவிச்சாங்க. ஆனா இவங்க வந்து நிறைய திட்டங்கள் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோன்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்களா, ஒன்றிய அரசு விமர்சனமும் வைக்கப்படுது. இல்ல, பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். தமிழ்நாடு வந்து மத்திய திட்டங்களுக்கு முடக்கு போடுகிறார்கள். ஆனா எந்த திட்டத்துக்கு முடக்கு போடுறாங்கன்னு தெரியலையே. எந்த திட்டத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்ல. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம், இந்த ஸ்கீம் படி இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்குறோம். ஆனால் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிற, கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பியூரோக்ரஸியை வச்சிருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கீமை மத்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்களோ இல்லை மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அரசியல் கட்சியோ சொல்லியிருக்காங்களா? ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறார்களே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கலையே. அதனால் அதை தானே முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் பொதுப்படையாக சொல்கிறதுல என்ன அர்த்தம்? மத்திய அரசுடைய அவங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து 17 திட்டங்கள் தமிழகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கு. வீடு கட்டும் திட்டம், கழிப்பறை கட்டக்கூடிய திட்டங்கள், முத்ரா லோனுடைய வங்கிக்கடன் திட்டம், இதெல்லாம் தொடர்ச்சியா வந்து மாநில அரசு வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. வீடு கட்டும் திட்டம் வந்து 6.8 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. சென்னை மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் பேர் அப்படின்றாங்க. கழிப்பறை கட்டும் வசதியோட மட்டும் வந்து 5.23 லட்சம் பேர் பயன்பெற்று இருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து மாநில அரசு தொடர்ச்சியா வந்து மறைக்கிறாங்க. இதெல்லாம் மத்திய அரசு செஞ்சுட்டு இவங்க கொடுக்குற சப்சிடி. இந்த வீடு கட்டுற திட்டம் எனக்கு நல்லா தெரியும். PM ஹவுசிங் ஸ்கீம் நல்லாவே எனக்கு தெரியும். அதில் ஒரு 2 லட்ச ரூபாய் என்னமோ கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்காவது இன்னைக்கு இருக்கிற செங்கல், ஜல்லி, கம்பி விலையில 2 லட்ச ரூபாயில வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தனியாக நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா யாராலையுமே அதை கட்ட முடியாது. இன்னைக்கு வந்து அந்த ஸ்கீமில் பணம் வாங்குறவங்க அத்தனை பேருமே வசதி இல்லாதவர்கள் அந்த பணத்தை வாங்கி அவர்கள் சொந்த இடத்துல கட்டுவதற்காக அந்த ஸ்கீம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யாராலையுமே கட்ட முடியாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஸ்கீமில் கட்டுறவங்க கடனாளியாக மாறி விடுகிறார். எங்களுடைய மாவட்டத்துக்கு வேணால் வாங்க, என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு வாங்க, நான் ஸ்பெசிஃபிக்ஸாக நான் நேரிலே கொண்டு போய் காமிக்கிறேன். இந்த ஸ்கீம் மூலமாக மட்டும் பணம் வாங்குறவங்க யாராலையும் வீடு கட்ட முடியாது. சொந்தமாக போய் திருப்பி பெரிய கடனை வாங்கி தான் பண்ணுறாங்களே தவிர இதனால நேரடியாக இல்லை. எந்த ஸ்கீமே யாரும் வந்து இருட்டிக்கல. இவங்க டோக்கனிசமாக தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த டாய்லெட் ஸ்கீமு கூட கொடுக்கும்போது கூட டோக்கன் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அது பத்துறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற செங்கல் ரா மெட்டீரியல் காஸ்ட், இன்னைக்கு இருக்கிற மேன் பவர் காஸ்ட், அந்த லேபர் காஸ்ட் எல்லாம் வச்சிங்கன்னா அதை கட்டவே முடியாது. அதனால் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்கிறாங்கன்னு சொல்றது அவருடைய ஒரு தவறான பிரச்சாரம். அது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு பிரச்சாரம் திமுக காங்கிரஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ப்ளே பண்ணி பிஎம் பேசிக்கிட்டாரு. ஏன்னா நாங்கள் தானே இங்கே அரசியல் சக்தியாக இருக்கிறோம், எங்களை தானே ப்ளேம் பண்ண முடியும். டிஎம்டிகே ப்ளேம் பண்ண முடியாதுல்ல, லெட்டர் பேட் கட்சிகளை ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. இங்கே ஆக்டிவாக பொலிட்டிக்கலாக அலைவாக இருக்கிற பார்ட்டியை தான் அவங்களால பண்ண முடியும். அலைவாக இருக்கிற பார்ட்டி, கவர்மெண்ட்டில் இருக்கிற பார்ட்டி டிஎம்கே, அவங்களுக்கு பிரின்சிபல் அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ், அதனால பண்ணுவார். அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தானே இருக்கு. வாரிசு அரசியல் அப்படின்றத கடுமையாக பேசுறாரு, ஊழல் இருக்கு அப்படின்றது பேசுறாரு. வாரிசு அரசியல் அவர் பேசும்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் மகளை மனதில் வைத்துக் கொண்டு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட். வாரிசு அரசியல் ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட். அவர்கள் கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டால் அந்த கட்சி வாரிசு அரசியல் இல்லை. இப்போ கர்நாடகாவில் ஜனதா தளோட ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார். அந்த கட்சியில் யார் இருக்கா?
3-4 தலைமுறையாக ஒரே கட்சியில் பதவியில் ஒரே நேரத்தில் இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் அந்த தேவகவுடாவோட ஜனதாதள் கட்சி தான். அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார். இப்பொழுது தெலுங்கு தேசத்தோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார். தெலுங்கு தேசம் எப்படி வந்துச்சு? மாமனார்கிட்ட இருந்து மாப்பிள்ளை எடுத்துக்கிட்ட கட்சி, அடுத்தது பையனுக்கு போக போகுது. அந்த கட்சி வாரிசு அரசியல் அவருக்கு படலை. அதனால் அவரோட கூட்டணி வைத்து கொண்டால் வாரிசு கிடையாது, அவரை எதிர்த்தால் வாரிசு கட்சி, அவரோட கட்சியில் சேர்ந்து விட்டால் வாரிசு என்ற ஒரு இவர் சொல்லுகிற அது ஒரு குற்றச்சாட்டாகவே நான் பார்க்கல, நான் பார்க்கவும் கூடாது. அப்படி அது போயிடுது. அவரோட எதிர்த்தா வாரிசு. இதனால் இது வந்து ஒரு போரிங் ஆர்குமெண்ட், ஒரு டயர்டு ஆர்குமெண்ட். இது ஒன்றும் ஒரு ஒரிஜினாலிட்டியே கிடையாது இந்த ஆர்குமெண்ட். கோபல்ஸோட ப்ராபகண்டா மிஷினாக நான் வந்து மோதியை பார்க்குறேன். ஒரு நல்ல ப்ராபகண்டா மிஷினாக பார்க்குறேன். அவ்வளோதான் ஒழிய வேறு எதுவும் நான் சொல்லலை. அவர் ஒரு ப்ராபகண்டா மிஷினாக தான் அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் அவர் ஒரு ப்ராபகண்டா, அதாவது பொய் பிரச்சாரம் செய்வது தான் ப்ராபகண்டான்ற அர்த்தம் ஆங்கிலத்தில். அந்த ப்ராபகண்டா செய்கிறதுல ஒரு வல்லவராக பார்க்குறேன். பொய் பிரச்சாரம் செய்வதில் கோபல்ஸை போன்ற வல்லவர் என்று தான் சொல்கிறேனே தவிர வேறு எந்த வகையிலையும் அவரை நான் சொல்லவே இல்லை. நான் ஒன்று புரிஞ்சு அதான் நான் பேட்டியில் சொன்னேன். ப்ராபகண்டா, பிஜேபியோட ப்ராபகண்டா, மோடியோட ப்ராபகண்டா என்பது பொய் பிரச்சாரம். பொய் பிரச்சாரம் 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னது பொய் பிரச்சாரம். இங்கே வந்து ஸ்கீம்ஸ் அறிவிச்சு அது என்னைக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு யாரும் பார்க்குறதே கிடையாது. நீங்கள் அவரோட அறிவிப்பு ஸ்கீமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஸ்கீம் அறிவிக்கிறார். ஆனால் அது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது? இம்ப்ளிமெண்டேஷன் யாரும் பார்க்குறது கிடையாது. அதனால ப்ராபகண்டா மட்டும் தான் அவர் பண்ணுறாருன்னு நான் சொன்னேன். See, every time a constituent member of the India கூட்டணியில் நம்ம கூட ஒரு அலையன்ஸ்க்கு வராது, இது செட்பேக் தான். பட் we have to deal with the situation. நம்ம என்ன காரணத்துக்காக அவர்கள் வந்து திடுதிப்புன்னு அவர்கள் பண்ணார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எங்களுடைய அகில இந்திய தலைமை இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் we are still hopeful of some sort of negotiated arrangement with the Trinamool Congress. அது வந்தால் நல்லா இருக்கும் தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஆனால் வருமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியும். ஓகே, anything else? Thank you.